பஞ்சாபில் கபடி போட்டியின் போது தாக்குதலுக்குள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகள் சென்னை திரும்பி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வருகிறார்கள். நேரலை காட்சிகள். இப்போ சேஃபா இருக்கும் சார். எஜுகேஷன், எங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவ்வளவு பாதுகாப்பா இப்ப உங்ககிட்ட நின்று நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நன்றி. போயிட்டு கேம் விளையாட போது உங்களுக்கு இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல. சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதான் முன்னாள் வீரர்கள்லாம் சொல்றாங்க, ஏன் இந்த பிரச்சனை கண்டினியூவா நடக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடையாதா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சார், இது ஒரே டோர்னமெண்ட். இப்போ நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண குருகாசி யூனிவர்சிட்டி போன தடவையும் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் அவங்க தான் எடுத்திருந்தாங்க. அங்கே தான் நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். இந்த தடவையும் அவங்களே தான் எடுத்திருக்காங்க. போன தடவை அவங்க டீம் வின்னர், இந்த தடவையும் அவங்க டீம் வின்னர். அப்போ ஒரே ஆளுக்கு எதுக்கு அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்கணும்? ஏஐயூல இருந்து ஜோன் வைஸ் பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் சார். நார்த்துக்கே அந்த ஹோஸ்டிங் பவரை கொடுக்காம நம்ம சவுத்ல எடுக்கலாம். ஆல் இண்டியா டோர்னமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்ப கிளைமேட்டிக் சேஞ்சுமே இப்ப நமக்கு இங்க இருந்து இப்ப இங்க வந்த உடனே எங்களுக்கு அங்க -22 அப்படிலாம் இருந்து விளையாடு இங்க இருந்து நம்ம போற பிளேஸ்க்கு கிளைமேட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஃபுட்ல இருந்து எல்லாமே அகாமடேட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா தாங்க சார் இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இப்ப நடைபெற்ற அந்த போட்டி அந்த பாயிண்ட் அந்த ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் கூட பேட்டியில கூட சொல்லியிருந்தாங்க. அது என்னதான் அந்த பாயிண்ட் என்ன? நம்ம பொண்ணு ரைடு போகும்போது ப்ராப்பரா பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்காதது, இப்ப நம்ம போனஸ் போட்டா அவங்க கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தாங்க சார். அது ஒரு 5 நிமிஷம் பதட்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ப்ராப்பர் ஆக்ஷன்ல எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு சார். எல்லாரும் இப்ப ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க சார். தேங்க்யூ. அதுக்கப்புறம் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிறாங்க. அதனால பழனியாண்டவர் கோயில இருந்து டெப்டி கமிஷனர் சார், அப்புறம் பழனியாண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார். பிளஸ் SDATல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அபிஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பரா அங்க இருந்து ரிசீவ் பண்ணி இங்க ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்துல ஸ்டே பண்ணிருக்கோம் சார். சார், சவுத் ஜோன்ல இருந்து 60-70 யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 4 டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார். சவுத் ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. இதுல பாரதியார் வரலங்க சார். இதே மாதிரி 4 டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் 16 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதுல நம்ம சவுத்ல இருந்து 3 யூனிவர்சிட்டி. லீக் மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் பெரியாரும் அழகப்பாவும் விளையாண்டதுல ரொம்ப ஒருதலை பட்சமா செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லயே வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு. மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ்ல ஓரளவு நல்ல லீடிங்ல பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. நம்ம குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம். குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நடந்தது. இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போற ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நம்ம புள்ள அங்க ரைடு போயிருக்கும் போது அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு. அப்புறம் உடனே எங்க யூனிவர்சிட்டிய வைஸ் சான்சலர் பிளஸ் எங்க லோக்கல் மினிஸ்டர்ஸ், உணவுத்துறை அமைச்சர், அப்புறம் எங்க லோக்கல்ல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே தகவலை டெபுட்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க. டெபுட்டி சிஎம் உடனடியா எங்களுக்கு, அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்க லோக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையா நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது டிஎஸ்பியும் எங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு லோக்கல் பஞ்சாப்ல. சார், ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறி அப்ப இருந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிடுச்சு. அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டெப்டி சிஎம் உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்க பேசினது எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியா பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுடைய HRNC மினிஸ்டரும் உடனே எங்களுக்கு கால் பண்ணாங்க சார், மொபைல்ல என்னுடைய மொபைலுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பா அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமா 7 மணிக்கு நாங்க அங்கிருந்து கிளம்பி அதிகாலை 3:30க்கு டெல்லியை வந்தடைஞ்சோம். அங்கே தமிழ்நாடு ஹவுஸ்ல எங்களுக்கு ரொம்ப சிறப்பா எல்லா அகாமடேஷனும் கொடுத்து பாதுகாப்பா வச்சிருந்து இப்ப சென்னை ரீச் ஆயிட்டோம் சார். நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு 11 மணிக்கு கிளம்பணும். இன்னைக்கு மார்னிங் நாங்க சென்னை எக்மோர் ரீச் ஆயிட்டோம். இங்கேயுமே SDATல இருந்து பிளஸ் எங்க காலேஜ்ல இருந்து எங்க யூனிவர்சிட்டியில இருந்து எங்க HRNC டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணி பிளஸ் இங்க SDATல இங்க இப்போ சேஃபா இருக்கும் சார். எங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பரா எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்ப இவ்வளவு பாதுகாப்பா இப்ப உங்ககிட்ட நின்று நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். நன்றி.
கபடி வீராங்கனைகள் தமிழ்நாடு திரும்பிய நிலையில் தற்போது அன்னை தெரசா பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குநர் கலையரசி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.